மாபெரும் புண்ணிய சபை அலங்கரிக்கப்பட்ட சிங்காரவன் மேடை இன்று ஏன் எதற்காக அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு? அதாவது சொல்லு. அதாவது சேலம் மாவட்டம் டி மாரமங்கலம் ஓமலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய மாரமங்கலத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மனுடைய ஆலய பாதி திருவிழாவை முன்னிட்டு இந்த அநேகமான பொருட்கள் எல்லாம் செலவு செய்து கூத்தாடிகள் எல்லாம் உசுரோட கூப்பிட்டு வந்து உயிரோட வராத புண்ணிய கூட ஆம்பளை வருவாங்க. ஐயா ஊர்ல இருந்து செவுட்டுக்காது மண்டைனா இருக்கு. செவுட்டுக்காது மண்டை நீ நல்ல காது மண்டைனா ஊர்ல இருந்து கூப்பிட்டு வந்து அருமையான சாப்பாடு நல்ல ஏற்பாடு. சாப்பிட்டியா? ஓ சூப்பரா சாப்பிட்டா 2 எச்சல 2 தட்டு அப்படி சொல்லு. 2 எச்சா இலை போட்டு சாப்பிட்டேன். எச்சா இலை போட்டு சாப்பிட்டியா? சரி. இருந்தாலும் இன்று இரவு அன்னையாய் விளங்கக்கூடிய அகிலத்திலே உங்களை போடுவாங்க பேசாம. நீ வீட்டுல போய் போட்டுக்கலாம் கொஞ்சம் சத்தம். அன்னையாய் விளங்கும் ஆதிபராசக்தி சாமுண்டீஸ்வரி அம்மனுக்காக வேண்டி இன்று இரவு மாசி மாத பெருந்திருவிழாவை உண்டு செய்து ஊர் பொதுமக்களும் பூசாரி மற்றும் கவுண்டர்களுடைய அதாவது வண்டியை நடத்துபவர்கள் யார் தெரியுமா? பூசாரி வகையரா. பூசாரி வகையரா டி மாரமங்கலம் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை நடத்துறாங்க. இதுக்கு உறுதுணையாக ஊரு கவுண்டரு, கோயில் பூசாரி, தர்மகர்த்தா, கோயில் சார்பாக ஊர் கவுண்டரே, பூசாரி மற்றும் ஊர் பொதுமக்கள், கோயிலை சுற்றி வட்டார வாழக்கூடிய கிராமன் மைத்துனர் அனைத்து சொந்தங்களும் ஒன்று சேர்ந்து ஒருத்தர் சீர் கொண்டு வருவாங்க. ஆமா அது பாருங்க. ஒருத்தர் கல்யாணம் பண்ணுவாங்க. அம்மனுக்கு பூசாட்டில இருந்து பூசாரி கங்கண கட்டுதல் பண்டிகை சாட்டுதல் வரைக்கும் இன்னும் கிராம சாந்தி மற்ற அம்மனுக்கு பூசாட்டி ஊர் பொதுமக்கள் கொடியேற்றுதல் வானதாசம் பற்றி ஊர் பொதுமக்களுடைய சார்பாக திருக்கல்யாணம் செய்தல் அலங்கார அலங்கார பூஜைகள் மற்றும் குறிஞ்சி மண்டபம் துணி கட்டுதல் நடைபெறும். அழைப்பு ஏற்றி இன்று இரவு அம்மனுடைய திருக்கல்யாண வைபோகத்தை முன்னிட்டு நாடகத்தை அரங்கேற்றம் செய்து கொடுத்திருக்கிறார். ஆமாங்க. சாமுண்டீஸ்வரர் அம்மனுக்காக வேண்டி நாடகத்தை விட்டவர்களும் நாடகத்தை பார்க்க இங்கனும் கூடி இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம் நாடக கலைக்குழுவின் சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த அது மட்டுமல்ல நமது நாடகத்தை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். அதாவது இன்று விடிய வரைக்கும் நமது நாடகத்தை ஒளிபரப்பு செய்து நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடியவர் அருமை சமூக வலைதளம் யூடியூப் சேனல் வழியாக கிராமிய கலை நாடகத்தை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் அருமை எல்லாளப்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்களுக்கும் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் செல்வம் கிராமிய கலை தெருக்கூத்து கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனல் அவர்களுக்கும் நீங்களும் அமர்ந்திருக்கும் அனைத்து சபையோருக்கும் மனமார்ந்த வணக்கம் 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 அண்ணா. அப்படி இருந்தாலும் இன்று நாம் நடத்தக்கூடிய நாடகம் இன்று சிவபுராணத்தில் ஒரு பிரிவாக விளங்கக்கூடிய அருமையான சாமி எனக்கெல்லாம் அருமையான நாடகம் சாமுண்டீஸ்வரி பிறப்பு அப்படிங்கிற நாடகத்தை இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. ஆமா. அன்னையாய் விளங்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி அம்மா ஏன் பிறந்தா, எப்படி பிறந்தா, யாரால் படைக்கப்பட்டா, அப்படி பிறந்த மக்களுக்கு என்ன செய்கிறார் அப்படிங்கிறது இந்த நாடகத்துல கண்டுகளிக்கலாம். ஆமா. அப்படிங்கிற வரலாறு கதையை காண்பதற்காக நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். இந்நாடகத்தை சபை தற்காராக நான் யார், என்னுடைய பேர் என்ன பார்க்கலாம் தெரியுமா? சொன்னாதான் தெரியும் நீங்க யாரு. எனக்கு எனக்கு போக பேசாதரா ஒரு அடிப்பாய். அடிப்பாயா? ஆறு என்பதை சொல்லும் வரையில் செவி கொடுத்து அனுமதிக்க வேண்டும். 360 480 இல்லையா? சரி சரி எத்தனையோ இருக்குங்க. நீங்க யாருங்கிற சொல்லுங்க பாக்கலாம். சீராய் உலகம் எங்கோ
அதர்மனம் என்னும் 4 வேதங்களை கையிலே ஏந்திய நான் பிரம்மா. நீங்க பிரம்மாவா? ஆமா. ஐயோ, அது சினிமாவில் நடிக்கக்கூடிய பிரம்மாவா தேவாவா நீங்க? பிரபுதேவன் இல்ல, பிரம்மதேவன். முட்டாளா, முட்டா புள்ளா, லேலா, சாமி ஓலா. அந்த பிரம்மதேவாவா நீங்க? ஏ பிரபுதேவா இல்ல, பைத்தியக்காரா. பிரம்மதேவன். பிரம்மதேவன்? ஆமா. எந்த பிரம்மதேவன்? படைக்கும் பிரம்மா. என்னத்த படைக்கிற பிரம்மதேவன்? அகில உலகத்தை படைப்பது என்னுடைய கடமை. அகில உலகத்தை எப்படி படைப்பீங்க? மரம், செடி, கொடி. டேய், அந்த முகனமே இந்த பிரம்மனுடைய திருஷ்டியால் படைக்கப்பட்டது. இந்த உலகம் எல்லாம் நீங்க தான் படைச்சீங்களா? ஆமா. அப்படின்னா உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு? உன்னை படைத்தது நான் தான். மரியாதை இல்ல. ஏன்? உலகத்தை படைச்சது நீங்க ஒத்துக்கிறேன். என்ன படைச்சது நீங்க என்ன? எங்க அப்பா என்ன குப்பரப்படுத்திக்கிட்டாருதான்? இல்ல, உங்க அப்பா கடமை செஞ்சதோடு சரி. எங்க அப்பா என்ன கடமை செஞ்சாரு, நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன என்ன வேணாம்னு சொல்லுங்க. உங்களை எதுக்கு இப்ப எப்படி என்ன படிச்சீங்க? ஆட்கள் படைத்தல் அழுத்தல் என்று சொல்லக்கூடிய திருமூர்த்தி தேவர்கள். மும்மூர்த்தி தேவர்கள். 3 தேவர்களிலே படைக்கும் பொருட்டாய் விளைக்கப்பட்டவர். உயிரினங்களை படைப்பது என்னுடைய கடமை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை எல்லாம் நீங்க தான் படைக்கிறீங்களா? ஆமா. அப்போ நாங்க எங்க அப்பா அம்மா படைக்கல. உங்க அப்பா கடமையை செய்வதோடு சரி. நானே என்னுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் கரு உருவாகும். ஏன் நீங்க என்ன செனமருந்து விக்கிறவனா? இல்ல, இப்படி கைய காட்டினா புள்ள பெக்குவாங்களுக்கு செனமருந்து கையில வச்சு கொடுக்குறியா? ஆண்டவன் அருள் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. ஆண்டவன் அருள் எங்கீங்க? நல்ல 3 மாசம் விடாம கஷ்டப்பட்டாதான் குழந்தை பிறக்குது. ஒரு நாள் 2 நாள் போனாலும் வரமாட்டேங்குது. நீ மூடிட்டு இரு. காட்டு வேலையில போய் கஷ்டப்பட்டுமா? ஐயோ, அதை விட இது பெரும் கஷ்டம். நீங்க அப்படி ஈஸியா எப்படி புள்ள படைக்கும் பொருட்டு கண்டோடிக்கிறது இல்ல, அதை விடுங்க. அது ஒரு சாமி மூச்சை புடிச்சுக்கிட்டு கஷ்டப்படணும். நீ விடிய தெண்டத்துக்கே செய்தாலும் என்னுடைய அருள் இருந்தாதான் அது பிண்டமாகும். மற்றதெல்லாம் நீ செய்யறதெல்லாம் தெண்டத்துக்கு போயிரும், எல்லாம் மறையிலா போயிரும். பிரம்மனுடைய அருள் இருந்தால்தான் அது பிண்டமாக உயிராகும். ஓ, அண்டத்தை பிண்டமாக்குவது என்னுடைய வேலை, தெண்டத்துக்கு உழைப்பது உன்னுடைய வேலை. குண்டமா நிக்கிறது நானு. சாமி, நீ வயிற்றுக்கு சோத்ததான் திங்கிறியா? இல்ல இல்ல, அப்பேற்பட்ட பிரம்மதேவங்கிறீங்கல்ல, உங்களை படைச்சவங்க உங்க அப்பா அம்மா பேர் என்ன? என்னை யார் படைத்தா? யாரு? நான் யாருடைய படைப்பால் வந்தேன்? யாரு பையனா பிறந்தீங்க? சொல்லுங்க பாக்கலாம். அதெல்லாம்
ஆதிசேஷன் என்னும் பாம்பின் மீது ஆ, பரந்தாம கண்ண ஆ. ஹரி விஷ்ணு தேவ அவர் எனக்கு தந்தை. மாயவர் பெருமாளே கண்ணன் உங்களுடைய தந்தையா? ஆமா. அப்ப உங்க அம்மா எனக்கு தந்தையும் அவரே, தாயும் அவரே. ஏன் உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? எல்லாமே இருக்குது. அப்பாவும் அவரே, அம்மாவும் அவரேனா? அப்பா அவரு சரதா, அம்மா எப்படி அவரு ஆக முடியும்? நான் தாயின் அங்கத்திலே பிறந்த பிண்டம் அல்ல. அங்கத்துல பிறந்த பொண்டம் இல்லையா? அப்ப வேற எதுல பிறந்தீங்க? என் தந்தையா இந்த அகில உலகத்தை படைக்க வேண்டும் என்று என்ன செஞ்சாரு உங்க அப்பா? அவங்களுக்கு கேட்டு நீங்க சொல்லுங்க. படைக்க வேண்டுமே என்று ஆதி விஷ்ணுவாகப்பட்டவர் பார்க்கடலிலே துயில இருந்தார். படுத்திருக்கும் பொழுது கடல் மேல படுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆமா. சரி, இந்த உலகத்தை படைப்பது எப்படி அப்படி என்பதற்காக அவருடைய உண்டி என்னும் தொப்புள் வழியாக என்ன மாயவர் தொப்புள்ள பிறந்தீங்களா? உண்டி என்னும் தொப்பில் வழியாக ஒரு தாமரை தண்டு பிறந்தது. அவருக்கு தொப்புள்ள ஒரு தண்டு பிறந்ததா? எவ்வளவு பெருசு இருக்கும்? என்ன கை அப்படி காட்டுற? தொப்புள்ள தண்டு. அன்றியா அரசனுடைய உயிர் நாடி எங்க இருக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? கொட்டிக்காரருக்கு தெரியும். அவர் உயிர் நாடி எங்க இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உயிர் நாடி எல்லாத்துக்கும் தான் இருக்கு. மனிதனுடைய உயிர் நாடியே தன் தொப்புளுடைய சுவாசம் தான். தொப்புள்ள இருந்து எல்லாமே வருது. ஆமா. அப்படி நீங்க மாயவருடைய தொப்புள்ள பிறந்தீங்க. தொப்புள்ள பிறந்தீங்க. சரி, அப்படி தொப்புள்ள பிறந்து தொப்புள் வழியாக தாமரை தண்டிலே 4 வேதங்களை கையிலே கொண்டு அவரவருடைய கர்ம வினைக்கு வேற்றவாறு படைப்பதற்கென்றே படைத்தார்கள் என்னை. மாயவருடைய தொப்பிலே ஒரு தாமரை தண்டு, அதிலே ஒரு தாமரை பூ, அந்த தாமரை பூ மேல இதழ்கள் மீது நீங்க பிறந்தீங்க. ரைட்டு. அப்படி பிறந்து வளர்ந்து உங்களுக்கு என்ன வேலை? நண்பா, எல்லா உயிரினங்களுக்கும் படைக்கக்கூடிய கருத்து என்னுடையது. இந்த உலக மக்களை எல்லாம் படைக்க வேண்டியது உங்களுக்கு. தக்கன் தரணி என்பவரை இருவரையும் என்னுடைய வலதுகால் பெருவரலிலும் இடதுகால் பெருவரலிலும் படைத்து அவர்களால் இந்த அகில உலகம் உருவாக வேண்டும் என்று மரம், செடி, கொடி, பரப்பன, நீந்துவன, ஊர்ந்து செல்வன, நடந்து செல்வன, இப்படி 4 வகையாக 84 லட்சம் உயிரினங்களை படைத்திருக்கேன். 84 வகையான உசுரினங்கள் எல்லாம் நீங்க தான் படைச்சது. அதாவது தக்கன பெருவரலையும் தரணியை இடதுகால் பெருவரலிலும் படைத்து அவர்களால் இந்த உலகத்தில் பின்னோக்கி வளர வேண்டும் என்று ஒவ்வொருவராக படைக்கப்பட்டிருக்கு. சரி, அப்படி படைச்சீங்களே, நீங்க ஆம்பளை தானே? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. எப்படி கல்யாணம் ஆயிடுச்சா? நம்ம பொண்டாட்டி யாரு? நம்ம பொண்டாட்டினா உனக்கு எந்த பக்கம் பங்கு வேணும்? இல்லைங்க, உங்க நம்ம நாடு, நம்ம ஊரு, நம்ம மக்கள் எங்கிறீங்களே. நீங்க வேற, நான் வேறயா? உங்க நாடு வேற, என் நாடு வேறயா? அப்படி உங்க பொண்டாட்டி வேற, என் பொண்டாட்டி வேற. அது எங்க பொண்டாட்டி. உனக்கு கல்யாணம் ஆச்சா? இப்பதாங்க இடம் தேடுறாங்க. எங்க போதக்கலாம்? காதலிக்கு நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. காதலித்து பார்ப்போம் என்றால் கிளவி கூட கிடைக்கவில்லை. ஏறி வேலைக்கு போ. அப்படி இல்ல, நம்ம பொண்டாட்டின்னு கேட்க கூடாது. வாழ்க்கையில் மட்டும் துணை சேர்க்க கூடாது. சரி சாமி, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுங்களா? உங்க மனைவி பேரு? காத்தல், படித்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய திருமூர்த்தி தேவர்களும் படைக்கப்பட்ட பிரம்மா. நான் யாரை மாலையிட்டு அதான் கேட்டேன். அதவா சொல்லுங்க.
பிரபுதேவா, அதாவது யாரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க? இந்த உலகத்தை எல்லாம் படிச்சீங்கல்ல? என்னடா பிரபுதேவா, அது வேணா விட்டுரு சாமி. அதாவது சத்தம் போடக்கூடாது. சத்தம் போட்டீங்கன்னா பொட்டிக்காரன் புடுக்க பிடிச்சு கட்டி விடுவான். ஆமா, பாத்துக்கிட்டு இருக்கிறாரு சாமி. உலகத்தை படிச்சதெல்லாம் நீங்க தானே? எனக்கு ஒரு சந்தேகம், கேளு பார்க்கலாம். அதாவது உயிரினங்கள் எல்லாம் படிச்சீங்க. ஆமா. எத்தனை வகைகள்? 4 வகை ஜீவராசிகள். நடப்பன, பரப்பன, நீந்துவன, ஊர்ந்து செல்வன. இப்படி 4 படிச்சீங்கல்ல? அதுக்கெல்லாம் வாழ படிச்சீங்களே, எதுக்காக வாழ படிச்சீங்க? வெளிப்படுத்துவதற்காக. அதாவது தன்மைய என்னன்னா பிரச்சனை? எல்லாம் வாழ படிச்சீங்கல்ல? நாய்க்கு எதுக்கு வாழ படிச்சீங்க? நாய்க்கு தன்னுடைய நன்றி உணர்வை வாளினால் செயல்படுத்தும். வாழ ஆட்டி தன்னுடைய நன்றிய செயல்படுத்தும் காமிக்கிறதுக்கோசரம் நாய்க்கு வாழ படிச்சீங்க. ரைட், சரி. மயிலுக்கு எதுக்கு வாழ படிச்சீங்க? மயிலுக்கு மயில் அழகான பறவை. அது தன் அழகை தன்னுடைய தோகையால் விரித்து வெளி உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக. அற்புதம். ஆமா. மயில் அதாவது அதனுடைய தோகையை விரிச்சு அழகாக ஆடி காமிக்கிறதுக்காக மயிலுக்கு வாழ படிச்சீங்க. ஆமா. குரங்குக்கு எதுக்கு வாழ படிச்சீங்க? அது வானர ஜீவன். அங்கும் இங்கும் தன்னுடைய வாழ்க்கையை தேடி போவதற்காக தாவி தாவி போகும். போகும் பொழுது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வாளினால் தன்னை பிடித்துக் கொள்ளும். அதாவது மரத்து கொலையில இருந்துட்டு தொங்குறதுக்கோசரம் அதுக்கு வாழ படிச்சீங்க. மரத்து கொலையில இருந்து. ஆமா, சரி. இதுக்கெல்லாம் படிச்சீங்களா? எலி இருக்குல்ல, விநாயகருடைய வாகனம். அந்த எலிக்கு எதுக்காக வாழ படிச்சீங்க? எலிக்கு தன் உடலெல்லாம் வங்கிலே புகுந்தாலும் வாழை மட்டும் நுழைச்சிக்காது. எலிக்கு தான் என்கிற கர்வம் உண்டு. எவ்வளவு பெரிய உருவமா இருந்தாலும் உள்ள கொண்டு போயிடும். வாழை மட்டும் உள்ள கொண்டு போகாது. அப்போ எலி அதுக்காக எலிக்கு வாழ படிக்கல. ஆமா. எப்படி? வேற எதுக்கு? அதாவது நீங்க சொல்றது தப்பு. தப்பு ஒண்ணு இருந்தா எப்படி? எலி வாழ வந்து வங்குக்குள்ள போறதுக்கோசரம் நீங்க படிக்கல. அதுக்கு எதுக்கு படிச்சீங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்பேற்பட்ட ரகசியம் ஒன்று உள்ளதா? சும்மா படிச்சுட்டா போதுமா? அது எதுக்கு படிச்சீங்கன்னு ஒரு இது வேண்டாமா? என்னப்பா? எலிக்கு எதுக்காக வாழ படிச்சீங்க? எதுக்கு? எனக்கு தெரியும், சொல்லு பார்க்கலாம். எலி செத்து போயிட்டா வாழை புடிச்சு தூக்கி வீசறதுக்கு. மனுஷன் செத்தா கூட தூக்குவாங்க, மத்த பிறகு எல்லாம் தூக்குவாங்க. ஆனா எலி மட்டும் செத்து போயிட்டா அப்படி தூக்கி அப்படி வீசிடுவாங்க. அதுக்காகத்தான் எலிக்கு வாழ படிச்சீங்க. அது உடலை தூக்கி யாரும் இப்படி தொட மாட்டாங்க. அப்படி நீங்க சரஸ்வதியை கல்யாணம் வரல. உன்னுடைய புத்திசாலி தன்மையை போற்றுகிறேன். எப்படி சோறு திங்கிறவ எப்படி கரெக்டா சொன்னேன். அப்ப நாங்கெல்லாம் எந்த தின்னீங்க உங்களுக்கு திங்கிறது போட்டா அப்படி போடுறோம். சுவிட்ச் பாக்ஸ்ல போடுறோம். அப்படி அல்ல. புத்தி உள்ளவர் நிறைய பேர் இருக்காங்க. தானே புத்திசாலின்னு நினைக்க கூடாது. சரிங்க, அது கிடைக்குதுங்க. சரஸ்வதி அம்மாவை கல்யாணம் செஞ்சீங்க. ஆசி நேசத்தோடு 4 வேதங்களை கொண்டு வாழக்கூடிய இந்த பிரம்மனுக்கு பட்டத்து ராணி என்னோடு வாழக்கூடிய கல்விக்கு அரசி கலைவாணி என்னும் பெண் கலர தட்டிலே பூத்திருக்காள்ல, வீணை ஏந்தி விட்டிருப்பால் கல்விக்கு அரசி. அந்த கோத்து இருக்குது, அதுதான் உங்க பொண்டாட்டியா? ஆமா. சரி, சரிங்க. ஏன் கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கு? அது அவ்வளவுதான் கேட்கணும். இப்படி கையில பிடிச்சிட்டு இருக்கு, எரிச்சல் எடுக்காது. என்னடா அந்த பூனைய பிடிச்சிட்டு இருக்குது. சரிங்க. சரஸ்வதி கலைவாணி அந்த அம்மாவை செஞ்சீங்க. என்ன செஞ்சாங்க? குதர்க்கமா பேசாத. குண்டக மண்டக பேசுனா அங்கிட்டு இங்கிட்டு விடுவோம். தப்பா எடுத்தா தப்பு, தப்பா எடுக்கலாம் தப்பு. அடிச்சாலும் தப்பு இல்ல. மன்னாதி மன்னனையெல்லாம் பார்த்தவன் நான், அந்த மதுரை வீரனையை எதிர்த்தவன் நான். அப்பேற்பட்ட பஞ்சாயத்தில் இருந்து விட்டானுங்க படுபாவி பசங்க. அறா சொல்றேன், என் சோக கதையை கேளு தாய் குளமே. அது கேட்டாக்கா தாங்காதம்மா உங்க மனமே. அதுபட்ட ஆம்பளனா அடியா திரியுறே, அழும்புகள் உன்னை எண்ணி தெருவில நடக்குது. நான் மட்டும் இல்லை என்றால் சன்னியாசம் வாங்கியிருப்பான். காஜி முதல் ராமேஸ்வரம் காவி கட்டி போயிருப்பான். மங்களத்தை பெற்றவனே மண்டி போட்டு நக்கி கோடா. காய்கறி வாட அங்க
போனாலும் முன்னு இருக்கும். நானே வண்டி போட்டு நகர்த்துக்காக இருக்கிறேன். ஏய், மங்களத்தை பெத்தவனே உங்க மனசை மாத்திக்கோங்க, அடிக்காதீங்கன்னு சொல்ல வந்தேன். கொரவலி கடிச்சு விடுவேன். என்ன நவம்பண்டே கடிக்கிறேன்? நவட்ட கடிக்காத. தோலை உரிச்சு தொங்க போடுவேன். ஏற்கனவே துரிதான் இருக்குது. தான் பாடுபடுத்துறேன். ஒட்டிக்காரருக்கு. ஏய், வாங்கி. சரிங்க. கல்விக்கரசி கலைவாணி மாலையிட்டு என்னன்னா உங்களுக்கு பிரச்சனை? கலைவாணி சரஸ்வதி மாலையிட்டு யானை முதல் 8000 ஜீவராசிகளுக்கும் படைக்கும் பொருட்டாய் இந்த பிரம்மன் சரிங்க. எனக்கு தினந்தோறும் என்ன வேலை? என்ன வேலை? வேதத்தை கொண்டு கர்ம வினைக்கேற்றவாறு உயிரினங்களை படைத்தாலும் பிள்ளை இல்லையா என்று சொல்லி வேண்டும் வரத்திற்காக கடுதவம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாவிப்பது, உங்களை வேண்டி வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பது உங்களுடைய வேலை. அப்படிங்களா? அங்க போடாத சோப்பு போட்டு என் குஞ்சிலே எடுத்துக்கா. இப்படி இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு உலகத்திலே தன்னை வேண்டி வணங்குவோருக்கு வரமளிக்க வேண்டும் அல்லவா? நான் போவதா இருந்தாலும் சத்தியலோகத்தை விட்டு வரம் கொடுக்க போவதா இருந்தாலும் உங்களை வேண்டிக் கொண்டு எத்தனையோ பேர் அங்க நின்னுகிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அவங்களுக்கெல்லாம் வரம் கொடுக்க போக வேண்டும். ஆமா. அதுக்கு என்ன செய்ய போறீங்க? என் தேவி கலைவாணியை சந்தித்து ஆசிகளை பெற்று சரி, நான் மனைவிடத்துல சொல்லிட்டு தான் போவேன். அப்படி ஆகட்டும். ஆமா, போயிட்டு வாங்க. நான் அழைத்ததாக அந்த வரத்தில் வீட்டு இருக்கும் அருமை தேவி கலைவாணியை அதிசீக்கிரம் அழைத்து வா. சரிங்க, கிளம்புங்க. கேளுங்கள் சபையோர்களே, இப்பொழுது கலைவாணி சரஸ்வதி